அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயம் கண்டிப்பாக புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, மானிட்டைசேஷன் வாங்கினவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. எந்த காரணத்தால் வந்திருக்கு, ஏன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் உங்கள் சேனலுக்கு நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வேறு, காப்பிரைட் கிளைம் வேறு. இப்போது காப்பிரைட் கிளைம் உங்கள் சேனலுக்கு வந்தால் சரி பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த நான் பல இடத்துல பல டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சு இந்த தவறு பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் வருது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியலை. காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்கள் சேனலில் போடுறது. அதாவது மற்றவங்களுடைய வீடியோ, ஆடியோ, ஃபுட்டேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அவங்க பேர் யூஸ் பண்ணி அப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் யூஸ் பண்ணலாம். சார் இப்போ என்னுடைய பேர் கனி அப்படின்ட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்கன்னா ஒரு நல்ல விதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஓகே. நீங்கள் கனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய சேனல் பேரை சொல்லிவிட்டு இந்த சேனல் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்தேன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிப்பேன். அது போல தான் ஒரு சேனலுக்கு நடந்திருக்கு. ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எதனாலலாம் ஸ்ட்ரைக் வரும், ஸோ ஸ்ட்ரைக் வராமல் நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓன் கண்டென்ட் தான் பெட்டர். ஸோ யாரையுமே குறை சொல்லி நீங்கள் உங்களுக்கு வியூஸை கொண்டுட்டு வராதிங்க. நான் குறை சொல்லி கொண்டுட்டு வராதிங்கன்னா நாட்டில் தப்பு நடக்க தான் செய்யும். ஸோ அந்த தப்பை நம்ம பேசி நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வர வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு பெரிய யாரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும் நம்ம கரெக்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தீர விசாரித்து ஒருத்தரை பற்றி பேசுங்க. தேவையில்லாமல் வியூஸ்க்காக எடுத்து நீங்கள் பேசாதீங்க. இது நான் காமனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பரவாயில்ல அவங்கள பற்றி நான் பேசுகிறேன், என் சேனலுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் பேசிக்கங்க. இல்லை என் சேனல் வேணும் அப்படின்னா மற்றவங்கள பற்றி குறை பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீப்பாக சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இல்லை நீங்கள் மற்றவருடைய ஒரிஜினல் கண்டென்ட்லேருந்து வீடியோ, சாங்கு, மூவி கிளிப்பு, சீரியல், பேக்ரவுண்ட் மியூசிக் எக்ஸட்ரா அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக இது 3 டைம் வந்தால் உங்கள் சேனலுக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா முதல் ஸ்ட்ரைக் வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆக 90 நாட்கள் ஆகும். சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் போட முடியாது. மானிட்டைசேஷன் கூட ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது டெம்பரரியாக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரைக் ஒன்றா வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த 90 நாட்களிலேயே அந்த 3 ஸ்ட்ரைக்கும் ஒன்றா வந்துச்சுன்னா உங்கள் சேனலை டெர்மினேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் டிலீட் ஆகிடும். மறுபடியும் அந்த சேனலை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பிரைட் வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும்னா ஓன் கண்டென்ட் மட்டும்தான் போடணும். பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூடியூப்லேயே சில மியூசிக் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்ற சேனலில் இருந்து கிளிப்பு, சாங்கு, மூவி, ரீல்ஸ்களை கட் செய்து உங்கள் சேனலில் நீங்கள் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டீப்பாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடிய இன்னும் சில செயல்கள் டீப்பாக சொல்கிறேன். ஒரு முழு பாடல், மூவி, எபிசோடு, ட்ரைலரு இதெல்லாம் ஓனருடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சின்னதாக மியூசிக்கை மற்றவங்கள கட் பண்ணி நீங்கள் வச்சாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு வேறொருடைய வீடியோவை எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி ஷோ, நியூஸு, கிளிப்ஸு, ஸ்போர்ட்ஸ், ஃபுட்டேஜ் போன்ற ப்ரொபோஷ்னலாக இருக்கிற அந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டடான இமேஜ் தம்ப்நெயிலில் நீங்கள் வச்சா கூட, அதாவது வேறு ஒருவருடைய ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக சாங் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய சாங் ப்ரொபோஷ்னலாக ப்ராஃபிட்டுக்காக இருக்கும். சில சாங்ஸ் எல்லாம் அதெல்லாம் லாங் வீடியோவில் பயன்படுத்தக்கூடாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, ரீசன்ட் டேஸாக உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களை நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருடைய டவுட் வந்து ரெடியாக்கப்பட்டுள்ளது. அப்கமிங் அப்லோட் பண்ண போகிறேன். வணக்கம். 8946014557 இது என்னுடைய நம்பர். உங்களுக்கு மானிட்டைசேஷனில் ஏதாவது ப்ராப்ளம்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். 199 ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா?